ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அக்கா வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு நான் வந்துடுறேன்க்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அக்கா ஆனால் டவுட்டாக தான் கேட்டுச்சு. என்ன உன் வீட்டிலேருந்து வரவே மாட்டேன், எப்போதும் மாமியார் பேசுகிறாங்க உன் ஹஸ்பண்டுக்கிட்ட பதில் சொல்லணும் அதும்ப இன்றைக்கி என்ன அதிசயமாக வரேன்ட்டுக்கிறியே, என்னால் நம்ப முடியலையே, நீ தானே பேசுகிறது அப்படின்னோடனே, நான் வரேன், எனக்கு ஒரு மாதிரி மனசு ரிலாக்ஸேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான்க்கா இது பண்ணுறேன் அப்படின்னோடனே, சரி சரி ஏதோ சொல்கிற விஷயங்கள் அது கரெக்டாக இல்லை அப்படிங்கிறது தெரியலை. கரெக்டாக இருந்தாலும் சரி, கரெக்டாக இல்லைனாலும் சரி, எதாக இருந்தாலும் உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நீ பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்லலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் நமக்கு சக்ஸஸாக இருக்கும், சில விஷயங்கள் இல்லாமல் இருக்கும். அது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு ஒரு மனசுக்கு பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த நேரத்துக்கு அதை நம்ம சரியான ஒரு இதில் நம்ம கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் அப்படிங்கிறத தாண்டி, நமக்கு அது சரியானதோ இல்லை சரியாக இல்லாததோ அதெல்லாம் நம்ம ஒரு நல்லதாகவும் சரி, கெட்டதாகவும் சரி எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயங்கிறத நான் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், சரி இந்த நிலைமைக்கு யார் வேணாலும் எந்த விஷயத்துக்கு வேணாலும் நம்ம இது பண்ணலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதையும் சொல்லி இது பண்ணிக்க முடியலை, பார்த்துக்க முடியலை அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் ஒன்றும் பார்த்துக்க வேண்டாம், பண்ண வேண்டாம். எதாக இருந்தாலும் நம்ம அந்த நேரத்துக்கு அந்த நேரத்தில் வர விஷயங்களை நம்ம சரியான கண்ணோட்டத்தில் நம்ம இது பண்ணணும். அதனால தான் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மனுஷங்க நம்ம நினச்ச விஷயத்த நம்ம நினச்ச மாதிரி செய்ய முடியாத காரணமே பணங்கிற ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணோன்னே, அதுக்கு தான் நானும் இது பண்ணுறது. பணங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளை ரொம்பவே இது பண்ணுது. அந்த விஷயத்த நம்ம சரி பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, அதெல்லாம் சரிதான், நீ சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டான ஒரு விஷயங்கள் தான். ஆனால் அந்த இதுக்கு அதுக்குன்ட்டு சொல்லிட்டு நம்ம அதையும் இதையும் போட்டு நம்ம குழப்பிக்க வேண்டியதில்லை, இது பண்ண வேண்டியதில்லை. பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் அந்த நேரத்துக்கு அது சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண வேண்டாம். பார்த்துக்கலாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும். நீ அவங்கக்கிட்ட இவங்கக்கிட்டலாம் அந்த விஷயத்தையெல்லாம் எதையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காத. நீ நான் உன்கிட்ட சொல்கிறது என்னென்னா, உன் நாத்தனார்கிட்ட ஏதோ உன் ஹஸ்பண்டை பற்றியோ இல்லை மாமியாரை பற்றியோ சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் என்றைக்கும் சொல்லு. அவங்களே உன்கிட்ட சிரித்து நல்லா பேசினாலுமே சில விஷயங்களை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் நீ உனக்கு கல்யாணம் ஆகி இப்போ 7 வருஷம் ஆக போகுது. இன்னுமே பிள்ளைங்க 2 பிள்ளைங்களும் ஆகிட்டு இன்னுமே ஓரளவு எதையுமே புரிஞ்சுக்காமல் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா என்னை பேசுனுச்சு. ஆமாக்கா, எனக்கு யாருக்கிட்ட எப்படி பேசுகிறது என்னங்கிறதே தெரியலக்கா. நான் இப்போ அதாவது அதிகமாக பேசுகிற ஆள் தான். இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் யோசிச்சுக்கிட்டு நான் புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு தன்மை கிடையாது. எனக்கு ஒரு டக்குன்னு அவங்க சந்தோஷமாக பேசினோன்னே நான் எல்லா விஷயத்தையுமே அவங்கக்கிட்ட நான் சொல்லிடுறேன். ஆனால் அவங்க அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் எங்கள் மாமியார்கிட்ட எப்போயாச்சும் சந்தர்ப்பம் பார்த்து போட்டு கொடுத்துருது. அவங்க உடனே அதையே சறுக்கா வச்சுக்கிட்டு என்றைக்காவது என்னை ஜாட சொல்லி பேசுகிறது, ஏதாச்சும் ஒன்று பேசுகிறது பண்ணுறது, அப்படி இப்படின்னு பேசுகிறது, இந்த மாதிரியெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே, அதுக்கு என்ன பண்ணுறது? நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், எப்படி யாருக்கிட்ட நடந்துக்கணுமோ அது மாதிரி நடந்துக்கிட்டேன்னா உன் வாழ்க்கையே நல்லாயிருக்கும், உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒருத்தவங்க இது மாதிரி சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சு நீ ஏன் அவங்கக்கிட்ட அந்த செய்தியை சொல்ல போகிற? இது மாதிரி நிறைய தடவை நடந்துச்சு. நீயும் திருந்தாமல் திரும்ப திரும்ப அதே விஷயங்கள தான் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.